இன்றைய நாள் எப்படி இருக்கும் வாங்க பார்க்கலாம். 24 ஆன்மீக தமிழில். வணக்கம். இன்றைய ராசி பலன்கள் வழங்குவதற்காக நான் உங்கள் லலிதா ரவி. ஆடி 4 திங்கட்கிழமை 27/2026 இன்றைய ராசி பலன்கள். மேஷ ராசி நேயர்களே, கலகலப்பான பேச்சுகளால் நட்பு வட்டம் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அன்பு அதிகரிக்கும். எதிர்காலம் தொடர்பான முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். சேமிப்பு குறித்த சிந்தனைகள் மேம்படும். மேல்நிலை கல்வியில் தெளிவுகள் பிறக்கும். கால்நடைகள் மூலம் லாபகரமான சூழல் அமையும். உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அன்பு அதிகரிக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான நாள். ரிஷபராசி நேயர்களே, ஆடம்பர செலவுகளை குறைப்பீர்கள். புதிய இலக்குகள் மனதில் உருவாக்கும். திட்டமிட்ட பணிகள் நிறைவேறும். பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் கிடைக்கும். பயணங்களால் நல்ல மாற்றம் ஏற்படும். பொருளாதார முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைக்கும். குடும்பத்தில் உங்கள் கருத்துக்கு மதிப்பு உயரும். உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென் கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இலக்குகள் பிறக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் பிறக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும். மிதுனராசி நேயர்களே, மாணவர்களுக்கு மறதி பிரச்சனைகள் குறையும். கல்வியில் மாற்றங்கள் ஏற்படும். உறவினர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். கால்நடை பணிகளில் லாபம் அதிகரிக்கும். வாகன பயணங்களில் ஆதாயம் கிடைக்கும். நெருக்கமானவர்களை பற்றிய புரிதல் அதிகரிக்கும். வியாபாரத்தில் செல்வாக்கு உயரும். உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் குறையும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். கடகராசி நேயர்களே, புதிய தன்னம்பிக்கை உருவாகும். உத்தியோகத்தில் உழைப்பு அதிகரிக்கும். வியாபார முயற்சிகள் மேம்படும். அக்கம் பக்கத்தாரின் ஒத்துழைப்பு கிடைக்கும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி ஏற்படும். புதிய துறைகளில் ஆர்வம் அதிகரிக்கும். உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை உருவாகும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் அதிகரிக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல்கள் மேம்படும். சிம்மராசி நேயர்களே, பழக்க வழக்கங்களில் மாற்றங்கள் ஏற்படும். தேவையற்ற சிந்தனைகள் விலகும். உடல் நலத்தில் கவனம் செலுத்துங்கள். அலைச்சலால் சோர்வு ஏற்படலாம். வழக்குகளில் பொறுமை அவசியம். நெருக்கமானவர்களிடம் அனுசரித்து செல்லுங்கள். உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் காணப்படும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வுகள் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லவும். கன்னிராசி நேயர்களே, உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கவும். புதியவர்களிடம் கவனமாக இருங்கள். உடன் பிறந்தவர்களை பற்றிய புரிதல் அதிகரிக்கும். மன திருப்தி குறையலாம். அலைச்சல்கள் அதிகரிக்கும். எதிர்பார்த்த உதவிகள் தாமதமாக கிடைக்கும். உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென் மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் மேம்படும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும். துலாம் ராசி நேயர்களே, பணியிட வேறுபாடுகள் குறையும். அனுசரித்து செயல்பட்டால் நன்மை உண்டு. புதிய பயண அனுபவங்கள் கிடைக்கும். பழைய குழப்பங்கள் நீங்கும். புதிய நட்புகள் உருவாகும். மனக்கவலைகளுக்கு தீர்வு கிடைக்கும். உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகள் குறையும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவங்கள் கிடைக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவுகள் பிறக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, சேமிப்புகள் அதிகரிக்கும். குடும்ப ஒற்றுமை மேம்படும். அனுபவ அறிவு வெளிப்படும். மனக்கவலை நீங்கும். இணையம் சார்ந்த புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். உடல் நலம் மேம்படும். உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம்.
விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள் அதிகரிக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவம் வெளிப்படும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான நாள். தனுசு ராசி நேயர்களே, அரசு பணிகளில் இருந்த இழுபறிகள் நீங்கும். பயணங்களால் ஆதாயம் கிடைக்கும். உடல் நலம் மேம்படும். உத்தியோகத்தில் நல்ல செய்திகள் கிடைக்கும். வியாபார முன்னேற்றம் ஏற்படும். கால்நடை பணிகளில் மேன்மை உண்டு. உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும். உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட நாறு. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகள் மறையும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகள் கிடைக்கும். மகர ராசி நேயர்களே, ஆராய்ச்சி சிந்தனைகள் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். வியாபாரத்தில் தெளிவு ஏற்படும். தம்பதியர் இடையே மகிழ்ச்சி அதிகரிக்கும். பயணங்களால் மாற்றங்கள் ஏற்படும். மாணவர்களுக்கு விளையாட்டில் ஆர்வம் உண்டாகும். தந்தை வழி ஆதரவு கிடைக்கும். உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றம் உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகள் கிடைக்கும். கும்பராசி நேயர்களே, செயல்பாடுகளில் ஆர்வமின்மை ஏற்படலாம். கொடுக்கல் வாங்கலில் பொறுமை அவசியம். பயணங்களில் நிதானம் தேவை. உதவுதலில் கவனம் வேண்டும். தாமதத்திற்கு பின் படிகள் நிறைவேறும். அனுசரித்து நடந்தால் நன்மை கிடைக்கும். உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை வேண்டும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் வேண்டும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மையான நாள். மீனராசி நேயர்களே, போட்டி தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். தம்பதியர் இடையே நெருக்கம் அதிகரிக்கும். சகோதர ஒற்றுமை மேம்படும். கடினமான செயல்களையும் எளிதில் முடிப்பீர்கள். தவறிய வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும். நண்பர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முடிவுகள் கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். மீண்டும் நாளை ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.